this is Madhavi from KingMakers IAS Academy with you for this wonderful session on ethics. So ethics வந்து பாத்தீங்கன்னா GS4ல மெயின்ஸ்ல எல்லாத்துக்குமே நீங்க வந்து இதை எழுதுவீங்க. So this ethics paper is a challenging paper. ஆனா இந்த ethicsல நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனுக்கு சாலிடா ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா இதுல வந்து 140 and 130 பிளஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எத்திக்ஸ்ல என்ன நம்ம பண்ண போறோம் இந்த சீரீஸ்ல அப்படின்னா MITRA. This is a series for mains intensive training for all individuals. So mains நீங்க 2025 எழுத போறீங்க 2026 எழுத போறீங்க does not matter. இந்த மெயின்ஸ்ல அதாவது எத்திக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேல்யூ ஆடடா நோட்ஸும் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கும் மெருகேற்ற போறீங்கன்றது தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் எத்திக்கல் கீவேர்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ஃபீல்டில் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத கீவேர்ட்ஸ் மூலமா இந்த கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த செஷன் தட் இஸ் எபிசோட் 1 will talk about ethical dimensions of technology. Technology is evolving fast. Can our ethics keep up? So ethics, is it updated towards technology, or is the old philosophy of ethics can be applicable to the new technologies that are coming up with new challenges, new ethical issues, new ethical dilemmas? So this is a question. UPSC previous year questions நீங்க அனலைஸ் பண்ணாலும் எத்திக்கல் டைமென்ஷன் ஆன கொஸ்டின்ஸ்ல வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் எப்படிலாம் டெக்னாலஜிஸ்ல இருக்குன்னு 2-3 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எஸ்ஏலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எத்திக்ஸ்ல திருப்பியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எத்திக்கல் கொஸ்டினை எப்படி கீவேர்ட்ஸை வச்சு அப்ரோச் பண்றது, எப்படி கேஸ் ஸ்டடிஸை வச்சு அப்ரோச் பண்றது அப்படின்றது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல தொடரும். ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன்ல வந்து எத்திக்கல் இஷ்யூஸை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டெக்னாலஜிஸ். நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. நீங்க என்ன டெக்னாலஜிஸ்ல நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இங்க வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். We all know genetic engineering. ஸோ பயோ இன்ஜினியரிங்னு சொன்னாலும் சரி, ஜெனட்டிக் டெக்னாலஜின்னு சொன்னாலும் சரி, பயோடெக்னாலஜின்னு சொன்னாலும் சரி, திஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் டிசைனர் பேபிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங், RNA ஜீன் சைலன்சிங், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்தெந்த ஜீனை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பாஸ் ஆன் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஜீன் வேணான்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து டிசைனர் பேபிஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இட் இஸ் ஆல் அகெயின்ஸ்ட் நேச்சர் ஆர் இட்ஸ் நாட் இன் கன்சார்னன்ஸ் வித் நேச்சர். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல என்ன எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் இருக்குன்றதையும் பார்ப்போம். அடுத்து பயோமெட்ரிக் ஐடிஸ். யூ நோ ஆதார், இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் ஆர் பயோமெட்ரிக் டேட்டாஸ். ஸோ இந்த பயோமெட்ரிக் ஐடிஸ்ல என்ன மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு? தென் கம்ஸ் த இ-காமர்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஷாப்பிங் கார்ட் வந்து நம்ம வந்து நேரில் போய் பார்க்க மாட்டேங்கிறோம், எல்லாமே டெக்னாலஜி மூலமாக தான் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷாப்பிங் டெக்னாலஜி இல்லைன்னா இ-காமர்ஸ் டெக்னாலஜிஸ் இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அப்புறம் சோஷியல் மீடியா. நிறைய பேரை வந்து நம்ம வந்து ஹேட் ஸ்பீச் பண்ணுறோம், ட்ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஆங்கிளில் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களை வந்து டிஃபேம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திஸ் இஸ் வேர் த UPSC லாஸ்ட் இயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம டிபெண்ட் ஆகிறது வந்து எவ்வளவு தூரம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்திக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கேள்வி. ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் இந்த பயோமெட்ரிக் ஐடியும் இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷனும் நம்மளோட ப்ரைவசியை நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் டேட்டாவை, பர்சனல் ப்ரைவசியை இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஈவன் சர்வேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணும். நம்மளை வந்து ஒரு ஸ்டேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை எனி அத்தாரிட்டிஸ் ஆர் வாட்சிங் அஸ் அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஒரு இன்டிமிடேஷன் கொடுக்கும், அதாவது ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ல என்ன மேம் எத்திக்கல் டைமென்ஷன் எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கும் நீங்க கேட்கலாம். பட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமா எனக்கு ஒரு எட்ஜ் இருக்கும், உங்ககிட்ட எட்ஜ் இருக்காது. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி. ஸோ உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத
விஷயத்துல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் கொண்டு வரலாம். அடுத்து கிரிப்டோ கரன்சிஸ். இதுல நிறைய ஃப்ராட்ஸ், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஈவன் வந்து ட்ரக் கார்ட்டல்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. there is something called as dark web. There is a lot of issues that is going under the legal surveillance. So இந்த மாதிரி நிறைய வந்து கிரிப்டோ கரன்சிஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி இதுல சம்மந்தப்பட்ட டெக்னாலஜினால இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து drones. Of course drone is otherwise called as unmanned aerial vehicle. So இந்த unmanned aerial vehicle அதாவது UAVல autonomous இது பண்றதுனால warfare யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து dual use technology. either நீங்க அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒருத்தவங்களை வந்து நீங்க வந்து பாம்பு போட்டு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கு டியூவல் யூஸ் இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜிஸ்ல இருக்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ see here. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற டைம் என்னன்னா 5th revolution. I was surprised to know that 5th revolution has started from 2020. அதாவது 4th revolutionக்கும் 5th revolutionக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வெறும் 20 வருஷம் கேப் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல செகண்ட் ரெவல்யூஷன் போறதுக்கு 170 years கேப்ஸ் இருந்தது. பட் இந்த கேப் வந்து ஆக்சுவலா 5th revolutionல ரொம்ப கம்மியாகி வெறும் 20 வருஷத்துல நம்ம வந்து 4th revolutionல இருந்து 5th revolutionக்கு தாண்டிட்டோம். என்ன மேம் இந்த 4th industrial revolutionக்கும் 5th industrial revolution difference நீங்க சொல்லலாம். இந்த 4th industrial revolution actually is using internet with the physical system. அதாவது நான் என்னோட போனோட இன்டர்நெட் மூலமா இந்த ஃபேனை, இந்த டிவியை, இந்த டியூப் லைட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்றேன், ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன், இல்லைன்னா அதை டிம் பண்றேன், இல்லைன்னா அதோட பிரைட்டன் பண்றேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றது தான் 4th industrial revolution. What is 5th industrial revolution? I am as a human able to think and able to switch on and switch off this light. So ஒரு human interface வந்து இந்த physical systemக்கு create பண்றது தான் இந்த 5th industrial revolution. So இதை பத்தி நிறைய வந்து இன்னொரு வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து ethical issues வந்து நம்ம பேசலாம். So what are the case studies? Of course நீங்க எழுதும் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து கான்டெக்ஸ்ட் ஆரம்பிங்க. அதாவது இப்போ ஒரு எத்திக்கல் இஷ்யூஸ் இன் டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜிஸ் கேட்டிருந்தாலும் what you have to say is what are the recent happened technological issue. இதை வந்து நீங்க இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இன்ட்ரோடக்ஷனே கேஸ் ஸ்டடியை வச்சு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்தை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது அதில் கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்து அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ சொல்றீங்க அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு இஷ்யூ சொல்றீங்க அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு இஷ்யூ சொல்றீங்க அதுக்கான எக்ஸாம்பிள், இப்படியும் நீங்க வந்து ஒரு ஆன்சரை வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன யூஸ் ஆகும்? இந்த கேஸ் ஸ்டடிஸ் யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் இந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து கொஞ்சம் ரீசெண்டாகவும் இருக்கும், ரொம்ப பழசாகவும் இருக்கும். பட் நீங்கள் ஏதாச்சும் ரீசெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிச்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, so what are the case studies? So this is the problem, that is business ethics. But you have to remember this technology is coming with tech ethics. அதாவது டெக் எத்திக்ஸ்னு இதை வந்து பிஸ்னஸ்லேயே ஒரு சப் கேட்டகரியா வந்து டெக்னாலஜி எத்திக்ஸ் இல்லைன்னா டெக் எத்திக்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாட் ஆர் த கேஸ் ஸ்டடிஸ்? Pegasus spyware case. இது எல்லாருக்குமே தெரியும். So the government is using some software bought from Israel or some other country and using or investing it in the lots of smartphones. அதாவது நிறைய பேர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னா நிறைய முக்கியமான நபர் இந்த அப்போசிஷன் பார்ட்டி அவங்களோட ஃபோன்ல இந்த ஸ்பைவேரை வச்சு அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அதுன்றதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது தான் இந்த Pegasus spyware. Deep fake videos. Of course, we saw that some celebrities' videos are being deep faked, or even either nama prime minister, even the president of US oda videos alla வந்து deep fake பண்ணி நிறைய misinformation, fake news, நிறைய threatening விஷயம்லாம் நடந்தது. And gender bias output from Gemini. So Gemini, you all know Google's AI. So Google's AI la நிறைய gender biased output வந்துதான். So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா algorithm bias இருக்கும். அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஸ்டா ரீல்ஸ்? தட் இஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். அந்த 1 minute வீடியோஸை நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து இட் இஸ் காசிங் பிரெயின் டீகே.
ஸோ இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் த மென்டல் ஹெல்த். ஸோ பிரெயின் டிகே, மென்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபாக்னு சில நேரத்தில் சொல்கிறாங்க, FOG, பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இன்ஸ்டா ஸ்க்ரோலிங் ஹேபிட்னால இருக்கு. அடுத்து பிளேகியரிசம். திஸ் யூ ஆல் நோ. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி, நிறைய AI யூஸ் பண்ணி வந்து நிறைய கண்டென்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. நீங்களே ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் எம்ப்ளாய் ஆனீங்கன்னா நிறைய ChatGPT யூஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டென்ட் மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எந்த சோர்ஸ்னே தெரியாமல் அவங்க வந்து அடுத்தவங்களோட சோர்ஸ்ல இருந்து அந்த கண்டென்ட்டை எடுத்து இது பண்ணுறது, இதெல்லாம் இன்டெலெக்சுவல் தெஃப்ட். ஓகே, ஸோ அடுத்தவங்களோட இன்னோவேஷனை நம்ம யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ பிளேகியரிசம் ஆர் எனி வே ஆஃப் கிரியேட்டிங் அ பைரசி இஷ்யூ. ஓகே, பைரசி நம்ம பண்றது, அதாவது we are taking some others research and using it for our research. ஸோ இது வந்து ஒரு பைரசி. ஓகே, ஏன்னா இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல ஒரு பெரிய வயலேஷனா இது இருக்கும். அடுத்து இஸ்ரேல் யூசிங் AI பவர்டு ட்ரோன்ஸ் இன் காசா. ஸோ யூ ஆல் நோ இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட். இதில் வந்து AI பவர்டு ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணி அங்கே வந்து டிஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வாய்ஸ் க்ளோனிங் யூஸ்டு ஃபார் பேங்க் ஃப்ராட் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் க்ளோன் பண்ணி அவங்க பேசுவாங்க. பேசிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து 1 lakh நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா ஈவன் நான் அம்மா அப்பா கால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 வேணும்டா, என்னோட ஜிபேக்கு அனுப்படா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்ஸ் க்ளோன் பண்ணி அவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க. அப்புறம் அமேசான் வேர்ஹவுஸ் ஆட்டோமேஷன், ஒர்க்கர்ஸ் சர்விலன்ஸ் நடக்குது. அதாவது அமேசான்ல பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கறதுக்காக வந்து தே ஆர் அண்டர் சர்விலன்ஸ். அதாவது அவங்களோட எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. தே ஆர் ட்ராக்கிங் தேர் ஈவன் த ரெஸ்ட் ரூம் போகிறத கூட டைமை கூட ட்ராக் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி அப்னாக்ஷியஸ். அதாவது அவங்களோட ப்ரைவசியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சைனாஸ் AI சர்வேலன்ஸ் ஸ்டேட், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சர்வேலன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நடக்குது. ஸோ சைனா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். யூகேலையும் கூட எல்லா இடத்துலையும் CCTV கேமராஸ்ல இருந்து சர்வேலன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் யூ கேன் சே இட்ஸ் அ செக்யூரிட்டி ஆங்கிள் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அஃபெக்டிங் த இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் ப்ளூ வேல் கேம், அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ சைல்டு சூசைட்ஸ். சில்ட்ரன் வந்து அந்த ப்ளூ வேல் கேமில் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கேம்ஸ், ஈவன் திஸ் ஆன்லைன் மணி ரிலேட்டட் கேம்ஸ், இதெல்லாம் வந்து ரீசெண்டாக இப்போ தமிழ்நாடு வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா த கேம் ஆஃப் சான்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அடிக்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெக்னாலஜியில் நம்ம கேஸ் ஸ்டடியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் யூ கேன் யூஸ் டெலிவரி ஆப்ஸ். டெலிவரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இப்போ பிளிங்கிட்டோ ஜெப்டோவோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 10-minute டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் காம்படிஷன் ஆஃப் 10-minute டெலிவரி ஹஸ் இம்பீடட் ஆர் இட் ஹஸ் அஃபெக்டட் த லைஃப் ஆஃப் த கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 minutes வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, மிச்சவங்களுக்கு நிறைய ஹார்ம் வருது. ஈவன் கஸ்டமர்ஸ் ரேட்டிங் வந்து அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணுறதுனால there are lot of issues, mental issues and physical issues that are happening to the gig workers as well as on the customers. ஈவன் நீங்கள் ஆட்டோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரைட்ஸ் ஊபரோ ஓலாவோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த கமிஷனோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு சொல்கிறது இல்லை. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் வந்து அதில் ப்ராஃபிட் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த ப்ராப்பர் மணி அந்த கஸ்டமர் கொடுக்குற மணி ப்ராப்பராக அவங்களுக்கு போகுது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் அந்த ஆப்புக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல there is a quagmire, that is there is a lots of issues to be regulated, there is a lot of issues to be looked at, there is a lot of dimensions which we have to discuss. ஏன்னா நிறைய விஷயங்கள் AI பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணலாம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணலாம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மேம் கம்யூனிட்டியை ஒதுக்கிடலாமா? ஆனால் ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜியும் என்னன்னா சாம்பிளில் வச்சு தான் டெவலப் பண்ணுவோம்.
எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை லாங்குவேஜ் எடுத்துக்கோங்களேன். இப்போ லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாரும் யூஸ் பண்றாங்க அதை வச்சு தான் நான் ஒரு லாங்குவேஜ் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ ஒரு லாங்குவேஜே நான் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த லாங்குவேஜ்ல பெருசா பாப்புலேஷன் இல்லை, அவங்க வந்து பெருசா டெக்னாலஜி யூஸ் பண்றது இல்லைன்னா அந்த லாங்குவேஜையும் நான் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லை அந்த லாங்குவேஜ்ல ப்ராப்பரா ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூகுளே நீங்க டிரான்ஸ்லரேட் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் தப்பா தான் வருது. அது வந்து தமிழ் ஆர்வலர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். பட் என்ன ஆகும், அது வந்து ஆக்சுவலா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் ஆகிற சமயத்துல நிறைய தமிழ் வார்த்தைகளை தப்பா போடுறதுனால அந்த தமிழ் வார்த்தை வந்து ஒரு கரெக்டா போய் சேராம இருக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு தப்பான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லை அதுக்கு நீங்க தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ திஸ் டெக்னாலஜி இஸ் இன் எவல்யூஷன் அண்ட் டெக்னாலஜி கேன் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டியை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டெரரிசம் பற்றி நிறைய விஷயத்த வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் அதிகமாக டெரரிசம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயாஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய கயாஸ் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நம்ப முடியாது. ஹியூமன் இன்டர்வென்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கணும். பட் அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனே இந்த பயாஸை கிரியேட் பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய பெரிய கேள்விதான். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன் திஸ். So what are the ethical issues? Of course, ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணதா, ஹானஸ்டியா, எத்திக்ஸா, இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமென்ஷன்ல நிறைய எத்திக்கல் வேல்யூஸை வந்து அது வந்து கரெக்டாக கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த எத்திக்கல் வேல்யூஸும் உள்ள ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் இஸ் அ மிஷின். ஓகே, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹாவ் எத்திக்கல் வேல்யூஸ். ஓகே, எமோஷன்ஸ் இருக்காது. ஸோ வேல்யூ சிஸ்டமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எப்படி அந்த வேல்யூ சிஸ்டமை நீங்க கொடுக்க போறீங்க? இல்லை அட்லீஸ்ட் அந்த வேல்யூ சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணாமையாச்சும் அது இருக்கணும்ல. வேல்யூ சிஸ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, இட் கேன் பி ஏமாரல் பட் இட் கேனாட் பி இம்மாரல். ஓகே, ஏமாரல் அதாவது மாரலிட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா இம்மாரலா இருக்கக்கூடாது. அதாவது மாரலி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து அது கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்க பேச போறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃப்யூஷன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நம்ம திஸ் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும், அதை டிசைன் பண்ணவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, அதை அவங்க ஓன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஷிப்பை எடுத்துக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடு வந்து ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபயர் ஆனதுக்கு காரணம் யாரு? அந்த ப்ராடக்ட்ஸா, இல்லைன்னா அந்த ஷிப் ஓனரா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஈவன் இந்த ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள், எது ரெஸ்பான்சிபிள், யாரோட இது மேனுவல் எரர், இல்லைன்னா யாரோட இக்னோரன்ஸ்னால இது நடந்தது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு மெட்ரோல ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ மெட்ரோல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அந்த ரெயிலிங்ல இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். இதுக்கு கான்ட்ராக்டர் பிரச்சனையா, யாரு பிரச்சனை அப்படின்றத வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இங்க என்ன பிரச்சனை இருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிஃப்யூஸ்டு. நிறைய பேர் இதுல ரெஸ்பான்சிபிள். அப்படின்னா கரெக்டா இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்றத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி வேக்கம். யார் அக்கௌண்டபிள் அப்படின்றத எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. த சேம் திங். ஓகே, அக்கௌண்டபிலிட்டி வேக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண இந்த பயாஸ் இருக்கு, அதாவது இந்த கம்யூனிட்டி இது ஒதுக்குது, லாங்குவேஜ் மாடல் வந்து இது ப்ராப்பரா இல்லை அப்படின் போது தமிழ் லாங்குவேஜை யாரு வந்து இதுல ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி வேக்கம் இருக்கு. அல்காரிதமிக் பயஸ், ஐ டோல்ட் யூ. ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு டெக்னாலஜியை நம்ம ட்ரெயின் பண்றது மூலமா தான் அது வந்து ப்ராப்பரா வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதை நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மென் தான் அதிகமான சாம்பிள் ஸ்பேஸ்ல. இப்போ ஒரு வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி எடுத்துக்கோங்களேன். அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜில வந்து வெறும் மேல் மட்டும் யூஸ் பண்ணி அந்த வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா உமனை வந்து அது வந்து உமன் வாய்ஸ் அதை ரெகக்னைஸே பண்ணாது. ஸோ இட் வில் பி கிவிங் அ ஜெண்டர் பயாஸ்ட் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல நிறைய ஒயிட் ஸ்கின் இருக்கவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா பிளாக் ஸ்கின்னை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி அல்காரிதமிக் பயாஸ் இருக்கும். அடுத்த black box problem, sorry, it is black. Okay, it is a black box problem. What is this black box? இந்த black box எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏர் இந்தியா ஆக்சிடென்ட்ல black box ன்னு ஒன்று பேசினாங்க. black boxன்றது நிறைய இடத்துல வரும். ஈவன் இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூலேயும் வரும். என்னன்னா வாட் இஸ் த ஆப்ரேஷன், வாட் இஸ் த ப்ராசஸ் இன்சைட், யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆன்சரை எப்படி கொடுக்குது, என்னென்ன புக்ஸ் அது ரெஃபர் பண்ணுது. இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன புக் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லுது, பட் ஸ்டில் யூ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ் கோயிங் ஆன் இன்சைட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலமா என்னோட ஃபேஸை நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் டேட்டாவை அது ஸ்டோர் பண்ணுதா இல்லை வெறும் ஆத்தென்டிகேட் மட்டும் தான் பண்ணுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்றது தான் ரூல்ஸ். ஆனால் அது ஸ்டோர் பண்ணுதா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. ஓகேயா? இப்போ வந்து நான் வந்து ஒரு என் நம்பரை வந்து ஒரு இடத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், என் நம்பரை வேற எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்கன்றத நான் லீகலாக அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லீகல் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லைன்னா I don't know how my phone number is being used. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து you don't know the operation, the process which is happening inside. So இந்த black box problem வந்து டெக்னாலஜியிலும் இருக்கு. ஓகே, ஈவன் கிரிப்டோ கரன்சில நீங்க ஒரு ஷாப்பிங் கார்ட்ல போட்டு நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, என்னோட ஷாப்பிங்ல நான் என்னென்ன வாங்குறேன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா I don't feel ஃப்ரீ. ஓகே, நான் என்ன வாங்குறேன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் black box problem அப்படின்னு சொல்றாங்க. And planned obsolescence. What is this obsolescence? That is getting outdated. Planned outdatation. What is it? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒரு ஃபோன் வந்து 4.0 வாங்குவோம். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல வந்து அது அவுடேட் ஆயிடும். அடுத்து 5.0 தான் வரும். அந்த 4.0 நான் வந்து ரிப்பேர் கூட பண்ண முடியாது. ஏன்னா ரிப்பேர் பண்றதுக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கூட இருக்காது. இப்பெல்லாம் 5.0 தான் சார் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில போய் கொடுத்தேன்னா சொல்லிடுவான். உடனே நான் என்ன பண்ணணும், இன்னொரு 50,000 இல்லை 1 lakh போட்டு இன்னொரு புது ஃபோன் தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் அவுடேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்பெனி வந்து பிளான் பண்ணியே பண்றாங்க. இஸ் இட் ரைட் ஃபார் த கஸ்டமர்ஸ்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு RO வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ROவை வந்து நான் வந்து ROவை எப்படி ரிப்பேர் பண்ணணுன்றது ஒரு மேனுவல் வந்து என் கையில் கொடுக்கணும். அண்ட் அந்த மேனுவலை வச்சு ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு நான் ROவை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னால் முடியணும். ஏன்னா எப்பயுமே ஒரு ROவை வந்து நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியை மட்டும்தான் நான் சீக் பண்ணணும்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஈவன் ஐ கேன் கோ டு அர்பன் கம்பெனி அண்ட் கரெக்ட் மை அக்வாகார்ட் RO. ஸோ இப்போ யூரோக்கோ ஃபோர்ப்ஸில் வச்சுருக்கேன்னா அதை வச்சு அர்பன் கம்பெனியை வச்சு நான் வந்து அந்த டெக்னாலஜி வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இட் ஹாஸ் பீன் அ ப்ராப்ளம். அண்ட் வேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பிளான்ட் அவுடேஷனே வேஸ்ட்டுக்கான காரணமே. ஏன்னா இந்த வேஸ்ட் வந்து என்ன பண்ணுது, யூ ஆர் நாட் ஹேவிங் அடிக்குவேட் டெக்னாலஜி டு ப்ராசஸ் திஸ் ஆர் யூ டோன்ட் ஹாவ் எனி டெக்னாலஜி டு டிஸ்போஸ் ஆஃப். ஸோ இதனால என்ன நடக்குது, நிறைய வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இன்னொன்று 5.0 to 6.0 ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பழைய ஃபோனை நான் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அது சும்மா குப்பையில் தான் போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங். Then there is something called as filter bubble. What is this filter bubble? Filter bubble na enna, இப்போ வந்து நான் அதை சொன்னேன், நான் ஷாப்பிங் கார்ட்டில் நான் வந்து என் குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்குறேன், எனக்கு வந்து ஷாப்பிங் பேக் வாங்குறேன், என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாட்ச் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை தான் அதிகமாக நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னா இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் மை பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். இந்த பர்சனல் ப்ரிஃபரன்சஸை வச்சு எனக்கான ஆட் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், எனக்கான ஆஃபர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் தெரிஞ்சு என்னோட ஆஃபர்ஸ் வரும். ஈவன் நீங்கள் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ரிஃபரன்சஸ் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த ப்ரிஃபரன்சஸை ஆக்சுவலி தே ஆர் செல்லிங் இட். தே ஆர் செல்லிங் தோஸ் டேட்டாஸ் டு த இ-காமர்ஸ். தே ஆர் கிவிங் த ஆட். ஸோ இந்த ஆட் மூலமாக நிச்சயமாக நீங்கள் டெம்ப்ட் ஆகி என்ன பண்ணுவீங்க, அதை வாங்குவீங்க. ஸோ இது மூலமாக தே ஆர் ஏபிள் டு கெயின் மணி. ஸோ இதுதான் ஃபில்டர் பபிள் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் கமாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரைவேட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸை வந்து விற்கிறாங்க. ஈவன் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ்
ஷாப்புக்கு போனா கூட அவங்க வந்து நம்மளோட பிரைவேட் டேட்டா விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. தட்ஸ் ஐ திங்க் அந்த ஒரு படத்துல வந்து விஷால் படத்துல வந்து அதை பத்தி வரும். ஓகே, ஒரு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். ஸோ அந்த மூவில வந்து இதை சொல்லியிருப்பாங்க. And then ethical problems, again there are lots of things. Free speech, நம்மளோட free speech வந்து ஒரு பெரிய இஷ்யூஸா இருக்கு. ஏன்னா நீங்க உங்க போன்ல என்ன பேசுறீங்கன்னு இன்னொருத்தவங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா will you be able to speak? Okay, will you be able to speak freely? So there'll be a silencing method. அதாவது ஒரு fear factor வரும். So that is a problem. And techno authoritarianism, எல்லாருக்கும் தெரியும் நிறைய டெக்னாலஜில மோனோபோலி இருக்கு. ஓகே, மோனோபோலினா இங்க என்ன? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐல வந்து சில கம்பெனிஸ் தான் அதிகமா வந்து பண்றாங்க. இப்போ கூகுள், நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வெப்சைட் சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா அதிகமா கூகுள் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஈவன் நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரைஸ் பண்றாங்க. அதாவது நியூஸ் பேப்பருக்கு வந்து பெரிய ஒரு லாஸ் சர்ச் இன்ஜின்ஸ்னால. ஏன்னா சர்ச் இன்ஜின்ஸ் என்ன பண்றாங்க, அந்த நியூஸோட எக்ஸ்ட்ராக்டை வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ நியூஸ் பேப்பரையே பார்க்காம அவங்களுக்கு நியூஸ் எக்ஸ்ட்ராக்ட் தெரிஞ்சிருது. ஸோ அதனால எவ்வளவு தூரம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி எஃபர்ட் மணி இதெல்லாம் வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அந்த பர்டிகுலர் நியூஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தட் கோஸ் வேஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ அதனால நிறைய நியூஸ் பேப்பர் வந்து தேர் ஃபைலிங் அ கேஸ் அகெயின்ஸ்ட் கூகுள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இட் இஸ் காசிங் techno authoritarianism. Even there are lots of in the net neutrality no issue vanduchu. What is this net neutrality? Net neutrality. So what is this net neutrality? Ellarukku theriyum there was a proposal. Okay, Jio வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருந்தது. அது என்னன்னா அது அஃபோர்டபுள் ஃபோன். இந்த அஃபோர்டபுள் ஃபோன்ல சில வெப்சைட்ஸை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து இந்த அஃபோர்டபுள் ஃபோனை நீங்க வாங்க முடியும். அது மூலமா சில வெப்சைட்ஸ் மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இதனால என்ன நடக்குது மேம்? நல்லா தானே இருக்கு, கம்மி காஸ்ட்ல உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் கம்மி காஸ்ட்ல ஸ்மார்ட் போன் கிடைக்கினாலும் உங்களால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த வெப்சைட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு ஜென்ரலான விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பார்க்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயாஸ் நடந்துடக்கூடாதுன்றதுனால நெட் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. வாட் இஸ் திஸ் நெட் நியூட்ராலிட்டி? அதாவது நெட்டில் ஒரு பர்சன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எத்திக்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து திருஷ்டிலேருந்து மெட்டீரியல் வரணும், ஃபோரம்லேருந்து மெட்டீரியல் வரணும், கிங்மேக்கர்ஸ்லேருந்து மெட்டீரியல் வரணும், ஷங்கர்லேருந்து மெட்டீரியல் வரணும், அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஞான, ஐஏஎஸ் பாபா எல்லாத்துலேருந்து மெட்டீரியல் வரணும். எனக்கு எது பிடிக்குதோ அந்த மெட்டீரியல் எடுத்து நான் படிக்கணும். இதுதானே நடக்கணும். நீ என்ன மெட்டீரியல் எனக்கு கொடுக்குறியோ அதை மட்டும் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா தட்ஸ் நாட் ரைட். இப்போ வந்து நீங்க எனக்கு இந்த இன்ஸ்டியூட்ல மட்டும் மெட்டீரியல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட் மட்டும் தான் எனக்கு ஆக்சசிபிள். அப்படி இருக்கும்போது நான் அதை மட்டும் தான் படிச்சு வந்து நான் வந்து பெரிய ஆளாக முடியும். இல்லை, நான் எது சூஸ் பண்ணணும், எனக்கு அந்த சாய்ஸ் இருக்காது. ஸோ அந்த சாய்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நெட் நியூட்ராலிட்டி இருக்கு. ஓகே, ஈவன் சாய்ஸே ஒரு சின்ன விஷயம் தான். இதில் வாட் இட் ஹேப்பன்ஸ் தட் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணி உங்களுக்கு உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஐடியாலஜி பயாஸ்டா நான் மாறிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெக்னோ அத்தாரிட்டேரியனிசம்னால வரும். ஓகே, தென் டியூவல் யூஸ் டைலமா, திஸ் யூ ஆல் நோ. நான் சொன்னேன், ஒரு ட்ரோன்ஸை வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்டிலைசர் தூவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பாம்பு போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். Precautionary principle. What is this precautionary principle? இப்போ say for example நான் ஒரு ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீன் எடிட்டிங் மூலமா நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனா கெட்டது நடக்காதுன்னு எந்த ப்ரூஃபும் இல்லை. இப்போ say for example அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் இருக்கு, MSG. இந்த MSG வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வேணாம், அதை சாப்பாடுல ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. பட் ரீசெண்டா நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இதுல பெருசா வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுட்டில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கண்ட்ரீஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ப்ரிகாஷனரி பிரின்சிபல். என்ன ப்ரிகாஷனரி பிரின்சிபல்? அந்த MSGனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூவ் ஆகல. ஸோ அதனால அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சில கண்ட்ரீஸ் வந்து சொல்லுது. அது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க வந்து ப்ரிகாஷனரி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மூலமா ஒரு டெக்னாலஜி வந்து வரதுனால
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம டெக்னாலஜி வாவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஈவன் நம்ம வந்து பிடி பிரிஞ்சால் இல்லை பிடி மஸ்டர்ட்னால இந்த ஜிஎம் மஸ்டர்ட்னால பிரச்சனை வராதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி பிடி பிரிஞ்சால பிரச்சனை வந்ததுனால நம்ம ஜிஎம் மஸ்டர்டை வந்து நம்ம வந்து வேணாம்னு சொல்லிட்டோம். இதுதான் ப்ரிகாஷனரி பிரின்சிபல். தென் டெக்னோ எலைட்டிசம், அதுதான் சொன்னேன். சில எலைட் பீப்புளுக்கு, சில அதாவது ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் சில டெக்னாலஜிஸ் வந்து ஆக்சசிபிளா இருக்கு. அவங்க மட்டும்தான் பெரிய ஆளா வர முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிப்டோ கரன்சியே நீங்க பாத்தீங்கன்னா சில பேரால மட்டும்தான் மைன் பண்ணி அந்த டிஜிட்டல் கரன்சியை வாங்க முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருந்தா தான் டிஜிட்டல் மைன் பண்ணி அவங்களால கிரிப்டோ கரன்சி வாங்க முடியும். அப்போ என்னால முடியாது, உங்களால முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களால முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் என்னால முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சில வந்து ஒரு டெக்னோ எலைட்டிசம் இருக்கு. டேட்டா ப்ரொடக்ஷனிசம், சில கண்ட்ரிஸ் வந்து எங்க டேட்டாவை நான் வேற எங்கேயும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ப்ரொடெக்ட் பண்றாங்க. சில பேர் டேட்டா சாவரனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேட்டா சாவரனிட்டி அப்படின்னா என்னன்னா, they wanted to protect their data. ஓகே, அதாவது இப்போ வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்சஸ் வந்து நான் வந்து எம்என்சி கம்பெனிங்க நான் விற்கக்கூடாது, இது எங்களோட எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாஸை வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா என்ன மேம் இதில் இஷ்யூன்னா, ஓப்பன் டேட்டா ஆக்சஸ் தான் நம்மளோட ட்ரேடுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து இது வந்து பேக்ஃபயர் ஆகிறதுனால தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தேர் டேட்டா. அப்புறம் இன்டெலெக்சுவல் தெஃப்ட், திஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. இப்போ ஒருத்தவர் வந்து கஷ்டப்பட்டு, இப்போ சேத்தன் பகத்தை எடுத்துக்கோங்க. சேத்தன் பகத் ஒரு புக் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்ல இருந்து ஒரு கோட்டை நான் யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இல்லை அந்த புக்கோட ரிவ்யூவே அப்படி அந்த புக்கு ஃபுல்லா கதையே நான் ரிவ்யூ போடுறேன்னு வச்சுக்கோங்க. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் இன்டெலெக்சுவல் தெஃப்ட்? அவரோட காப்பிரைட்டை வந்து நான் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் இப்போ யூடியூப்லலாம் நீங்கள் வந்து யேசுதாஸோடையோ இல்லை நீங்கள் இளையராஜாவோட பாட்டை வந்து அப்படியே பாட முடியாது. யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ். ஸோ ஏன்னா இது வந்து இன்டெலெக்சுவல் தெஃப்ட் ஆகுது அப்படின்றதுனால யூ ஷுட் நாட் பைரேட் தேர் ஆர் வயலேட் தேர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகே. Then hate speech, of course you know hate speech, trolling, defamation, sedition என்னன்னா ஒரு கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டா வந்து நம்ம வந்து சில விஷயத்த பேசுறது. ஓகே, இது வந்து சில எனிமி கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவை அகெயின்ஸ்டா பண்றாங்க. ஸோ செடிஷன் இஸ் another country or even நம்மதுல கூட இப்போ நக்சலைட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆன்டி கவர்மெண்ட் ஐடியாஸ் வந்து கொடுக்கறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் செடிஷன். ஓகே, செடிஷன். Okay. Then social media trolling. This is another issue which you have to understand. அடுத்தவங்களை வந்து தேவையில்லாம வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை இல்லைன்னா அவங்களோட கேரக்டரை, அவங்க பேசின விஷயத்த வந்து தேவையில்லாம வந்து மீம்ஸ் போட்டு அவங்கள ஹர்ட் பண்றது. ஓகே. Then we will discuss about ethical dilemmas. ஸோ யூஸ்வலாக வந்து எத்திக்கல் இஷ்யூஸ்ன்னு கேட்பாங்க, எத்திக்கல் டைலமாஸ்ன்னு கேட்பாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்திக்கல் இஷ்யூஸ்னா எத்திக்கல் வேல்யூஸ் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்ற வார்த்தையை மட்டும் போட்டால் போதும். பட் எத்திக்கல் டைலமாஸ்னா ரெண்டு விஷயத்த வந்து கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி சொல்லணும். அதாவது ரைட் வர்சஸ் ராங். ஓகே, மாரல் வர்சஸ் இம்மாரல். ஓகே, ஹானஸ்ட் வர்சஸ் டிஸ்ஹானஸ்ட் ஆர் கரப்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா சொல்றது தான் டைலமாஸ். இந்த டைலமாஸ் எப்படி வந்து டெக்னாலஜி மூலமா கிரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி வர்சஸ் பிரைவசி. அதாவது ஒரு ஆதார் எடுத்துக்கோங்களா. ஆதார் இஸ் எஃபிஷியன்ட். இட் இஸ் ஏபிள் டு டார்கெட் யூ அண்ட் ஏபிள் டு ப்ரொவைட் த பெனிஃபிட்ஸ் டு யூ, பட் இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் யுவர் பிரைவசி. இட் இஸ் எஃபிஷியன்சி ஆன் ஒன் சைட் which is good, but it's also affecting privacy which is bad. Okay. அண்ட் இன்னோவேஷன் வர்சஸ் ஜஸ்டிஸ். ஸோ இன்னோவேஷன் இப்போ ஆதாரோ ஸ்மார்ட் கார்டோ நிறைய விஷயங்கள் இன்னோவேஷனாக இருக்கு, நல்லது தான். பட் இஸ் இட் ஏபிள் டு ப்ரொவைட் எவ்ரி ஒன்? அதாவது எல்லாருக்கும் அது அஃபோர்டபிள், எல்லாருக்கும் அது ஆக்சசிபிளாக இருக்கா? இல்லைன்னா இல்லை. ஏன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இன்க்ளூசிவ் க்ரோத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னோவேஷன் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பேட்டன்டட் ட்ரக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கலன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நோ.
தென் செக்யூரிட்டி வர்சஸ் ரைட்ஸ். நான் இப்போ சொன்னதுதான். இப்போ நீங்க சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து அதனால செக்யூரிட்டி வருது அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் த ரைட்ஸ் இஸ் பீயிங் அஃபெக்டட். அண்ட் ஃப்ரீ ஸ்பீச் வர்சஸ் ஹேட் ஸ்பீச். சிவிலியன்ஸ் வர்சஸ் நான் சிவிலியன்ஸ். இது என்ன மேம்? இப்போ நான் ஒரு ட்ரோன் இப்போ காசாலே எடுத்துக்கோங்க. காசால இஸ்ரேல் வாஸ் அகெயின்ஸ்ட் ஹமாஸ், பட் ஹமாஸை மட்டும் உங்க சாவடிக்கல, நிறைய சிவிலியன்ஸை வந்து ட்ரோன் மூலமா அவங்க வந்து இது டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் வார்ஃபேர் டெக்னாலஜிஸ் ஆர் நாட் செப்பரேட்டிங் த சிவிலியன்ஸ் அண்ட் நான் சிவிலியன்ஸ். டெக்னாலஜி அது மாதிரி தான். இப்போ இந்த ஸ்பைவேர் நான் சொன்னேன், பெகாசஸ் ஸ்பைவேர். இந்த ஸ்பைவேர் பார்த்தீங்கன்னா நிறைய போன்ல இருந்தது. இந்த போன்ல எப்படிதான் என் போன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நானும் என்ன முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் போன்ல இல்ல, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, நிறைய சிவிலியன்ஸ் நான் சிவிலியன்ஸ் ஸ்பைவேர், அதாவது அவங்க போன்லயும் அந்த ஸ்பைவேர் வந்து இருந்தது. தென் ப்ரீஎம்ப்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் வர்சஸ் ரீடாலியேட்டரி ஸ்ட்ரைக். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஎம்ப்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்னன்னா, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் சொன்னாங்க. அதாவது நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுனால நான் வந்து அதுக்கு முன்னாடியே உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். திஸ் இஸ் வாட் ப்ரீஎம்ப்டிவ். தட் இஸ் அவங்க வந்து நம்மளை கை ஓங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சிடுறது. ஸோ தட் இஸ் ப்ரீஎம்ப்டிவ். திஸ் ப்ரீஎம்ப்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் திஸ் ஸ்பைவேர் ஆல்சோ. இப்போ யூஎஸ், இப்போ சைனா வந்து நம்ம எனிமி கண்ட்ரி தெரிஞ்சுட்டா நம்ம அந்த சைனால வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எதுக்காகனா, நம்ம ப்ரீஎம்ப்டிவா அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்ல நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்றதுனால இட்ஸ் அஃபெக்டிங் த friendship. It is affecting it is creating more problem than the current problems. And versus retaliatory strike. So retaliation பண்ணணுமா இல்ல preemptive-ஆ பண்ணணுமா, ரெண்டுக்குமே டெக்னாலஜி யூஸ் ஆகுது. பட் எதை வந்து ஃபாலோ பண்ண போகுது இந்த டெக்னாலஜி? இது ஒரு பெரிய கேள்விதான். ஸ்பெண்டிங் ஃபார் வார் வர்சஸ் ஸ்பெண்டிங் ஃபார் சொசைட்டி. ஸோ நிறைய டெக்னாலஜியில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொசைட்டிக்கு அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின். ஈவன் நம்ம வந்து இஸ்ரோல இவ்வளோ ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னு 3க்கு ராக்கெட் அனுப்பி நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதுக்கு என்ன ஸ்பெண்டிங் எதுக்காக அப்படின்றத நம்ம வந்து இஸ்ரோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. பட் இந்த வாருக்கு எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் வர்சஸ் ஹியூமானிட்டேரியன் ரீச். ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் என்ன மேம் அப்படின்னா, நம்ம வந்து புது டெக்னாலஜி இன் வார்ஃபேர், அதாவது நம்ம வந்து சப்மரைன்ஸ், நம்ம ஏர்கிராஃப்ட், ஜெட்ஸ், இதெல்லாம் புது டெக்னாலஜியை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாகிஸ்தானும் சைனாவும் இட்ஸ் ஹோஸ்டைல் கண்ட்ரி, தட் இஸ் இட் எனிமி கண்ட்ரி. அது எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே ரெடியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம வந்து ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா போனதுக்கு, நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் பண்ணதுக்கு, அதாவது நியூக்ளியர் ப்ராலிஃபரேட் பண்ணல, பட் வி வாண்டட் டு have enough reserve of nuclear weapons. அப்போதான் நம்ம வந்து பாகிஸ்தான் அட்டாக்கையும் சைனா அட்டாக்கையும் எப்போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ரீஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஓகே, ரீட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதனால நம்ம பாதிக்கப்படுறது என்ன? ஹியூமானிட்டேரியன் ரீச். ஸோ ஹியூமானிட்டேரியனா நம்ம ரீச் பண்ணணுமா இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம வந்து எட்ஜ் கிரியேட் பண்ணணுமா? இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் தான். நான் ப்ராலிஃபரேஷன் வர்சஸ் காம்படிட்டிவ் ப்ராலிஃபரேஷன். அதாவது பாகிஸ்தான் கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்கு, ஸோ அதனால நம்ம அதோட பெட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு காம்படிட்டிவா நம்ம ப்ராலிஃபரேட் பண்றது கரெக்டா? இல்ல வேணாம், யாருமே நம்ம வந்து ப்ராலிஃபரேட் பண்ணக்கூடாது, சாந்தின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீமிலிட்டரைஸ் பண்றது கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே இருக்கு. நான் டீமிலிட்டரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணவும் முடியாது. ஏன்னா என் பக்கத்துல வந்து பாகிஸ்தான் அண்ட் சைனா கண்ட்ரி இருக்கு. பட் அதுக்காக வந்து நான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுக்கலைன்னா வேற யாருமே அந்த ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ நான் டீமிலிட்டரைஸ் பண்ணல, நான் ப்ராலிஃபரேஷன் பண்ணலைன்னா வேற யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன பார்த்து அவனும் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எத்திக்கலா வந்து டைலமால இருக்கும். Okay, then the top 9 ethical issues in artificial intelligence. இது exactly answering that question. So bias இருக்கு, fairness-ஆ இல்ல. Okay, it's not giving a fair data. Okay, and privacy affect ஆகுது, data production issue, transparency இல்ல, explainability இல்ல. So ஒரு AI-ல ஏன் இந்த அவுட்புட் வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு black box-ஆ தான் இருக்கு.
ஓகே, அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ, ரெஸ்பான்சிபிலிட்டி இஷ்யூ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டோம். நீங்க வந்து ஏஐ பத்தி பேசணும்னா ஏஐல மெடிக்கல்ல என்ன பிரச்சனை, வார்ஃபேர்ல என்ன பிரச்சனை, அப்புறம் வந்து இது ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கொஸ்டினை டீகோட் பண்ணீங்கனாலே நிறைய பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களால ஆன்சர் எழுத முடியும். வித் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே இந்த ஆன்சர் would be complete. ஓகே, ஸோ ஒரு டெக்னாலஜின்னு எடுத்துக்கோ, இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லைன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொன்னாங்கன்னா பயோ ஃபோர்டிஃபிகேஷன், பயோஃபார்மசி, இந்த மாதிரி அந்த வந்து அதோட சப் கேட்டகரியை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸ், அதுக்கான இஷ்யூஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். அடுத்து philosophies to apply. What are the philosophies we'll apply for this technology? Kant oda philosophy is coming into play. So Kant என்ன சொல்றாருன்னா, ஒரு டெசிஷன் வந்து நம்ம இண்டிவிஜுவலா எடுக்கணும், ஒரு அட்டானமி இருக்கணும், ரேஷனலா இருக்கணும், மாரலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏன்னா டெக்னாலஜிக்கு இந்த மாராலிட்டி, இந்த அட்டானமி எதுவுமே இல்லை. நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதை தான் அது செய்யும். அப்படி இருக்கும்போது காந்தியன் எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் ஒரு டெக்னாலஜியோட எத்திக்ஸ் இருக்கு. ஏன்னா டெக்னாலஜிக்கு வந்து ஒரு மாராலிட்டி இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் ஏ மாரல். ஓகே, ஸோ அந்த மாதிரி காந்தியன் எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் டெக்னாலஜி இருக்கு. And there is something called as bounded ethicality. What is bounded ethicality? நீங்க நிறைய எத்திக்கல் டெசிஷன்ஸ் வந்து நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பீங்க. இப்போ நான் ஒரு பொய் சொல்றேன் அப்படின்னா various factors will play into my head and then only I'll take that decision. ஓகே, நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். பட் ஒரு சிச்சுவேஷன்ல என்னை வந்து பொய் சொல்ற அளவுக்கு வந்து அது வந்து புஷ் பண்ணலாம். அது நல்லதுக்கா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். தட் டஸ் நாட் மேட்டர். வாட் இஸ் த மீன்ஸ் ஐ ஃபாலோ? என் டசன்ட் மேட்டர். என்ன மீன் நான் பொய் சொல்லியிருக்கேன், ஸோ இந்த மீன் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூஸ் தான். பட் ஸ்டில் யூ ஆர் பீங் பவுண்டட் பை த சிச்சுவேஷன் அண்ட் யூ ஆர் ஃபாலோயிங் that ethical decisions because of this pressure. And Asimov's 3 laws of robotics. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் எத்திக்ஸ் அதை ஃபாலோ பண்றது இல்லை. பவுண்டட் எத்திகாலிட்டினால அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மிஷின் வந்து அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு மட்டும்தான் அதை ஆக்ட் பண்ணும். நீங்க வந்து இந்த ஐ ரோபோட் படத்துல பாத்தீங்கன்னா அது சொல்லும். ஓகே, அதாவது ஒரு குழந்தைய காப்பாத்துறது ஹைலி பாசிபிலிட்டியா இல்லை இன்னொருத்தவங்கள ஹைலி பாசிபிலிட்டி. ஈவன் அந்த டாக்டர் படத்துல வரும். அந்த டாக்டர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டெரரிஸ்ட், அப்புறம் ஒரு போலீஸ், ஒரு சோல்ஜர், இவங்க 2 பேரை யாரை காப்பாத்தன்னு சொல்லும் போது அந்த டெரரிஸ்ட்டை நான் காப்பாத்துறேன், ஏன்னா அவர் தான் பொழைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி, அவர்கிட்ட நீங்க இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவரை வந்து பொழைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் அது வந்து எத்திக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கும். ஓகே, அண்ட் Asimov's 3 laws of robotics. What is thus it says is robots does everything on one principle that you have to know. That it should not injure a human being or even humanity, and it should not cause any harm even if it is not acting. அதாவது ஒரு விஷயம் செய்யறதுனாலையும் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது, செய்யாம இருக்கிறதுனாலையும் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்றணும். நீங்க காப்பாத்தாததுனால அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுவும் தப்பு தான். அண்ட் இது வந்து இன்னொரு லாஸ் இருக்கு. அதாவது the robot should obey the orders, பட் அந்த ஆர்டர்ஸ் வந்து அகெயின் இட் ஷுட் நாட் ஹார்ம் அதர்ஸ், ஆர் அந்த ஆர்டரை பண்றதுனால, அதாவது அவனை காப்பாத்தாதன்னு சொல்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது வந்து இந்த நீங்க எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த ரோபோட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும். கடைசியில வந்து அந்த எந்திரன் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த இவரையே வந்து குத்த வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இட் ஷுட் ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒரு ரோபோட் வந்து தன்னையே காப்பாத்துக்கிறதுக்கு அது என்ன வேணாலும் செய்யலான்றதுனால அது வந்து அடுத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. அகெயின் த சேம் பிரின்சிபிள். ஸோ Asimov's 3 law of robotics வந்து நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஸோ அகெயின் த ரெஸ்பான்சிபிள் ஏஐ எப்படி இருக்கணும்ன்றது வந்து அப்படியே ஆப்போசிட்டா நீங்க எழுத போறீங்க. ஓகே, இட் ஷுட் பி எக்ஸ்பிளைனபிள், மானிட்டரபிள், ரீப்ரொடியூசபிள், செக்யூர், ஹியூமன் சென்டர்ட், அன்பயாஸ்ட். வாட் இஸ் இஸ் ரீப்ரொடியூசபிள்? அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெக்னாலஜி, அதோட பிளாக் பாக்ஸ் வந்து கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா அதை ரீப்ரொடியூஸ் நம்ம பண்ணலாம். So what is a way forward? There are lots of principles that can be a way forward. I'll just list it down.
Precautionary principle பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். Proportionality principle is another one important thing. ஒரு விஷயம், அதாவது ஒரு ஸ்பைவேரை வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோன்ல நம்ம போடுறோம்னா அதனால என்ன நடக்கும்? ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைவேரை வந்து ஒரு டெரரிஸ்டோட ஃபோன்ல நீங்க போடுறீங்க, அதனால அவன் வந்து என்ன பிளான் பண்றான் நெக்ஸ்ட்ன்றது ஓகே. பட் அவனோட ஒய்ஃப் கூட பேசுறது, அவனோட ஒய்ஃப் ஆக போறவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி. இப்போ ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் நீங்க பண்றீங்கன்னா அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமா எவ்வளவு பேர் ஆம்பிட்ல வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்க்கணும். அதாவது ஒரு சிவிலியன்ஸ் மட்டும் தான், கம்பேட்டன்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆறாங்களா இல்ல சிவிலியன்ஸ் அஃபெக்ட் ஆறாங்களான்றத நீங்க கட்டாயம் பார்க்கணும். So another one way forward is informed consent. இப்போ நீங்க பயோமெட்ரிக் டேட்டா, ஏதாச்சும் ஒரு டேட்டா உங்க ஃபோன் நம்பர் வாங்குறாங்கன்னா they should get the informed consent. அதாவது இந்த ஃபோன் நம்பரை நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கன்சர்ன்ட் வாங்கிட்டு தான் அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி, ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணும் போது அதோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஓடிபி வந்து நம்ம சில பேருக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஓடிபியை எங்கே ஷேர் பண்ணணும், ஈவன் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்கன்னா யாருக்காச்சும் அதை வந்து டெலீட் பண்ணணும், ப்ராப்பராக டெலீட் பண்ணணும். இப்படி நிறைய டிஜிட்டல் லிட்ரஸி எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் எந்த விஷயம் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அந்த டிஜிட்டல் லிட்ரஸி இருந்தால் மட்டும்தான் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். Then digital minimalism, that is using less technologies around you. Okay, that is digital minimalism. Then principle of distinction, that is distincting whether it is a civilian and it is a combatant. இதெல்லாம் distinction வந்து இருக்கணும். Okay, and ஃபேர்னஸா இருக்கணும், கிரெடிபிளா இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட். திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் நாட்டோ. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட ட்ரீட்டில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட்னு இருக்கும். ஓகே, அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மிச்ச கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து அந்த கண்ட்ரிக்காக ப்ரொடெக்ட் பண்றது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட். ஸோ ஒரு டெக்னாலஜியில ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தது, இப்போ எய்ம்ஸ்ல வந்து ஒரு ரேன்சம் வேர் வந்துச்சுன்னா there should be a responsibility to protect. ஏன்னா நிறைய பேஷண்டோட டேட்டாஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ there should be a proper responsible person who is taking accountability and protecting all your data. And then just war ethics, இதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். வாட் இஸ் war ethics? It is very very important. ஸோ ஒரு வார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடிஞ்சா மட்டும்தான், ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள வரணும். அதுலயும் நம்ம வந்து சிவிலியன்ஸுக்கு ப்ராப்பரா வந்து அவங்கள செப்பரேட் பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் கூட மட்டும்தான் ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அடுத்து டெக்னாலஜிக்கல் கவர்னன்ஸ். யூ ஆல் நோ, நம்ம ஏஐ வந்து எப்படி ரெகுலேட் பண்றது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து கவர்னன்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ மல்டிலேட்ரல் கவர்னன்ஸ்க்கு நம்ம ஏஐக்கு எப்படி கவர்ன் பண்ணலாம் அப்படின்றது நிறைய கண்ட்ரீஸு நிறைய கவர்மெண்ட் சேர்ந்து, இல்லைன்னா கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் சேர்ந்து, இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு எப்படி அதை கவர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. And then principle of non-maleficence. What is non-maleficence? Maleficence means doing harm or affecting somebody or misusing or corrupting. இது மாதிரி நிறைய விஷயங்களை maleficence சொல்லலாம். ஸோ ஒரு டெக்னாலஜி எப்பயுமே principle of non-maleficence அதுதான் ஃபாலோ பண்ணணும். accessibility, affordability, authenticity, accountability, இந்த 4 A's ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்கும் டெக்னாலஜி வந்து ஆக்சசிபிளா அஃபோர்டபுளா இருக்கணும். அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய சேது ஆப், இதை பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னே தெரியல. இதுல டேட்டாஸை ஃபீட் பண்ணி நிறைய பேரோட டேட்டா வந்து யாரோ எடுத்து யூஸ் பண்ணி தே ப்ராஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆத்தென்டிசிட்டி நீங்கள் பார்த்து தான் அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு எந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாக உங்களோட டேட்டா வந்து அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராப் பண்ணி போயிடுவாங்க. அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ராப்பரான அக்கௌண்டபிள் ஆப்பா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து ப்ராப்பராக இது ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்களே, அதே மாதிரி தான் ஒரு ஆப்பும் அது ப்ராப்பராக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆப்னா மட்டும்தான் டவுன்லோட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் ஆப் நிறைய கேம் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டேக்கிங் யுவர் டேட்டா.
ஓகே. அண்ட் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ், இதுக்கு ஒரு கோல்டன் பாத் நீங்க பார்க்கணும். அதாவது மீன்ஸும் கரெக்டா இருக்கணும், எண்ட்ஸும் கரெக்டா இருக்கணும். ஓகே, ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அந்த ஆப்ல வந்து கேம்ஸ் இருந்ததுன்னா தட் ஷுட் நாட் பி அ மணி கேம், தட் ஷுட் நாட் பி அ அடிக்ஷன் கேம். ஸோ அந்த மாதிரி மீன்ஸும் கரெக்டாக இருக்கணும், எண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி எஜுகேட்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டெக்னாலஜி மூலமாக மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை தான் நம்மளுக்கு நம்ம கண்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிதான். இஃப் இட் இஸ் ப்ரொமோட்டிங் அவர் ஹியூமன் டு அ ப்ராக்ரெசிவ் நேஷன், யூ ஷுட் வெல்கம் இட். இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், இதனால வந்து பிளேகியரிசம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்க வந்து இதை தடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் just for ethics I'll complete this session. So what is just for ethics? So just for ethics just means that நீங்க ஒரு வாருக்கு போறீங்கன்னா it should be a legitimate cause. அந்த காஸ் வந்து கரெக்டா இருக்கணும். It should be must be coming from a legitimate authority. It should have a right intention and proportionality. தான் நான் ஃபாலோ பண்ண. அதாவது அந்த கண்ட்ரி வந்து கம்ப வச்சு உங்க கூட சண்டை போடுறாங்கன்னா நீங்களும் கம்ப வச்சு தான் சண்டை போடணும். லாஸ்ட் ரிசார்ட்டா தான் வார் வந்து எப்பயுமே இருக்கணும். ஸோ வித் திஸ் I wind up. Thank you so much. And the probability of success should be there. Okay, this I have explained. அதாவது ஒரு வார்ல நீங்க போறீங்கன்னா அதுல சக்சஸ் ஒரு 50% வச்சு இருந்தால் மட்டும்தான் போகணும், இல்லைன்னா நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ அதுதான் ஒரு வார்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I take this pleasure. Thank you so much.